சுவாமியே சரணமையப்பா. திருப்பூர் தமிழ்ச்சங்கமும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற மாதாந்திர தெய்வீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் குறையொன்றுமில்லை என்கிற தலைப்பில் நடந்து வருகிற நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம் அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்து உங்களில் சித்தர்கள், உங்களோடு சித்தர்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய, போற்றுதலுக்குரிய, வணங்குதற்குரிய பால ரிஷி ஸ்ரீ விஸ்வசராசினி அம்மையார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றோம். அம்மையார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் திருமதி சுப்புலட்சுமி சுபாஷ் அவர்கள் இப்பொழுது மலர் மாலை அணிவிப்பார். பெரியோர்களே, குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள். குழந்தையாக இருக்கின்ற பொழுதே, 9 வயது சிறுமியாக பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுதே தெய்வீக கடாட்சத்தினால் அருளாசி பெற்று சித்தர்களுடைய ஞானத்தினாலே ரிஷினியானவர்கள் அம்மையார் அவர்கள். அவர்கள் தாயார் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். கோவையைச் சேர்ந்தவர்கள் சிறு வயதிலே சென்னைக்கு சென்றிருந்த பொழுது அவர்களுடைய பிறந்த நாளன்று பிறந்த நாளை கொண்டாடி முடித்த சூழ்நிலையில் அவர்களிடம் அன்று மாடியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு ஞான ஒளி அவர்களுள்ளே புகுந்து அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு தெய்வீக கலையை அடைந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நிறைய சொல்லலாம். நான் சொல்வதை விட அவர்கள் அடிபணிந்து அவர்களுடைய பக்தராக இருக்கின்ற சுபாஷ் அவர்கள் இப்பொழுது பேச இருக்கின்றார்கள். அதற்கு முன்னாலே சுபாஷ் அவர்கள் எப்படி அவர்களிடம் ஆனார்கள் என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டும். சென்ற மாதம் நம்மிடையே உரையாற்ற வந்திருந்த அவனுக்கு பிடித்த அலங்காரம் என்ற தலைப்பிலே பேச வந்திருந்த மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் அம்மையார் அவர்களுடைய ஞானத்தை உணர்ந்து ஒரு மந்திரமழை என்கின்ற ஒரு சிடியை உருவாக்குகிற பொழுது அதை பாடுகிறவராக சுப்புலட்சுமி அவர்களும் சுபாஷ் அவர்களும் இருந்தார்கள். அன்றைக்கு அவர்கள் சென்றிருந்த சமயம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை இவர்களுடைய மந்திரமழை என்ற இசைத்தகட்டத்திற்கு முகப்பு மந்திரத்தோடு ஆசியுரை வழங்க அம்மையார் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது ஏதாவது கேளுங்கள் என்று அம்மையாரிடம் அவர்களுடைய தாயார் கேட்டபொழுது நமது சகோதரி சுப்புலட்சுமி அவர்கள் கருவுற்றிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வேண்டினார்கள். அந்த அவர்கள் சொல்ல எழுதியிருப்பதை அந்த புத்தகத்தில் அப்படியே படிக்கிறேன். இந்த சமயத்தில் நான் கருவுற்றிருந்தேன். உடனே நாங்கள் பிறக்கும் குழந்தை ஆன்மீகத்திலும் இசையிலும் மேலோங்கியவனாகவும் இவ்வுலகத்திற்கு அவனால் நன்மை உண்டாக வேண்டும் என்றும் வேண்டி அடிபணிந்தோம். அந்த வேண்டுதல் வரமாக வழங்கப்பட்டதை பேசத் தொடங்கும் முன்பே பாடத் தொடங்கிய எங்கள் குழந்தை மகிழன் பருதி, எங்கிங்க மகிழன் பருதி பேச்சு வர்றதுக்கு முன்னாலே அவனுக்கு பாட வந்துருச்சு. அம்மையாருடைய ஆசீர்வாதத்திலே சுப்புலட்சுமி அவர்கள் கருவுற்றிருந்த பிறந்து பிறந்த குழந்தை தான் அந்த மகிழன் பருதி. அன்று தொடங்கிய அந்த வரம் வழங்கும் நிலை இன்று வரை எங்களுடைய எல்லா வளர்ச்சி படிநிலைகளிலும் தொடர்ந்து வருவதை எண்ணி எண்ணி நெகிழ்ந்து வருகிறோம். அவர்கள் சமஸ்கிருதத்துக்கு முந்திய மொழியிலே அவர்கள் மந்திரத்தை அவர்களாக உச்சரிக்க தொடங்கி அவர்களாக மந்திரத்தை, சிவா மந்திரத்தை அவர்கள் சொல்லுகிற ஒரு ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களை பற்றி மந்திரமழை என்ற புத்தகத்திலே முரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் இறுதியாக எழுதியிருக்கிறார்கள். நாத மந்திர நாயகியாய் ஆயிரம் ஆயிரம்
பக்தர்களின் இதய கோவிலின் குழந்தை தெய்வமாய் வீற்றிருப்பவர் பாலரிஷி விஸ்வசராசினி அவர்கள். அவர் முனிவர்களின் தவக்கடலில் இருந்து முகிழ்த்து வந்த முகில். அந்த முகிலிலிருந்து கருணமலை மந்திரங்களாய் தியான அதிர்வலைகளாய் கிளம்புகிறது. மனித குலத்திற்கு மேன்மை செய்கிறது. வாழ்க்கையில் சூடுபட்டு வறண்டு கிடக்கும் இதயங்களில் வற்றாத ஜீவநதியை உருவாக்கி உயிர்களை உய்விக்க இந்த மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இது மண்ணிற்கு வானத்திலிருந்து வருகிற மழை, மண்ணிற்கு வானகத்தை வரவழைக்கும் மழை, மந்திர மழை என்று அம்மையார் அவர்களை பற்றி முத்தையா அவர்கள் அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புக்குரிய அம்மையார் அவர்கள் நம் அழைப்பினை ஏற்று இங்கே வந்து நமக்கெல்லாம் ஆசியுரை வழங்குவது நாம் பெற்ற பெரும் பேறு என்று சொல்ல வேண்டும். அந்த வகையிலே சுபாஷ் அவர்கள் இன்னும் அவர்களை பற்றி ஒரு சிறிய உரையாற்றிய பிற்பாடு அம்மையார் அவர்கள் இருப்பார்கள். குழந்தைகள் அதற்கு முன்னாலே ஒன்றை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மாதமும் இங்கே அரை மணி நேரம் நமது மதிப்புக்குரிய சண்முகானந்த சங்கீத சபையினுடைய தலைவர் வீரராகவன் அவர்களுடைய துணையார் அம்மையார் கமலா வீரராகவன் அவர்கள் தலைமையின் கீழ் எல்லோரும் இங்கே பாடுவார்கள். அவர்கள் இந்த மாதம் அம்மையார் வருவதை தெரிந்துதானோ என்னவோ ஒரு ஃபோன் செய்து கேட்டார்கள். குழந்தைகள் 10 பேரை பாடச் சொன்னால் நன்றாக இருக்குமே, இந்த முறை வைக்கலாமா என்று கேட்டார்கள். பால ரிஷி அவர்கள் வருவதனால இன்றைக்கு அரை மணி நேரம் பால குழந்தைகள் அருமையாக வந்து இங்கே அவர்கள் ஒரு 10-20 ஆண்டுகள் அனுபவப்பட்டவர்களைப் போல மிக அருமையாக தெய்வீக இசைமழை பொழிந்தார்கள். அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை இறைவன் திருவருள் வழங்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி இப்பொழுது சுபாஷ் அவர்களை உரையாற்றி பின்னர் அம்மையார் அவர்களை உரையை தொடங்குமாறு அன்பு பாராட்டி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.